பிரைஸ் த லார்ட். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். Proverbs chapter 11 verse 25 says, the generous will prosper, those who refresh others will themselves be refreshed. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நமக்கு இன்றைக்கு இந்த நாளில் நமக்குள்ள தேவனுக்குள்ளான ஒரு குணாதிசயத்தை நாம் வளர்த்து கொள்ளும்படி வேதம் சொல்லியிருக்கிறது. த ஜெனரஸ் வில் ப்ராஸ்பர். நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை காண வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் அது குறுகிய இடத்துல, அது ஒரு கடினமான இடத்துல இருக்கக்கூடாது. உதாரத்துவமாய் யாருக்கு பச்சை தண்ணி கொடுத்தாலும் மனமோந்து கொடுக்கணுங்க. யாருக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாலும் சந்தோஷத்தோட மன நிறைவோடு கொடுக்கணும். அதே போல புசிக்கிறவர்களுடைய அவருடைய மனமும் நிரம்பும்படி உபசரிப்பு இருக்க வேண்டும். உதார குணம் என்பது அது நம்ம இடத்தில் அதிகமா இருக்கிறது என்பதற்காக நான் கொடுக்கிறேன் என்று அல்ல, என்னிடத்தில் இருப்பதை மகிழ்வோடு இல்லாதோருக்கு பகிர்ந்து கொடுப்பது. அப்படி கொடுக்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இன்றைக்கு இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில தேவன் உதார குணமுள்ள தேவனாய் உங்களுக்குள்ளிருந்து உங்களை செழிக்க பண்ண தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ வேதம் சொல்லி இருக்கிறது, அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஒரு பழமொழி உலக பிரகாரமா சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு சொரக்கும் என்று. அந்த பழமொழி இந்த வசனத்தில் தான் வந்திருக்கும் என்று நானும் கூட அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ, தண்ணீர் எங்க தேவைப்படும்? ஒரு பயிர் அது வளர்ந்து வருவதற்கு, அந்த பயிர் கனி கொடுப்பதற்கு அதற்கு தேவையான ஜீவ ஆதாரம் தண்ணீர். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வறண்டு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு நீங்க சென்று அவர்களோடு இணைந்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கொடுத்து அவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு கஷ்டங்களிலே உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் அவர்களுக்கு தேவ அன்போடு செலுத்தப்படும் போது பரலோகம் உங்களுக்கு செவி கொடுக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் பரலோகத்திலிருந்து சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மிடத்தில் கொடுத்த ஆசீர்வாதங்கள், நமக்கென்று கொடுத்துள்ள கிருபை வரங்களை, நமக்கென்று கொடுத்துள்ள தாளந்துகளை நாமே புதைத்து வைக்காதபடி தேவராஜின் மேன்மைக்கென்று தேவை உள்ள இடத்துல தேவன் அவருடைய சித்தத்தின்படி விதைக்கும் போது உங்களுக்கும் பரலோகம் குறைவில்லாமல் கொடுக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நேரத்துல நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவரீர் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் சொன்னீங்களே அப்பா, இந்த நேரத்துல எங்க வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே உதார குணமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்கள் இருதயம் எப்போதும் திறந்திருக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்கு அதுக்கு வேண்டிய கிருபை தாங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.